ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தானோட ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா அண்ட் சிவம் டுபே இவங்க 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்தியா டாஸ் வின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தானோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பார்த்தீங்கன்னா ரஹ்மத்துல்லா குர்பஸா அண்ட் ஜாடன் இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 40 ரன்னுக்கு மேலே விக்கெட் கொடுக்காம ஆடிட்டு இருந்தாங்க. அக்ஷர் பட்டேல் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா குர்பஸா 23 ரனில் அவுட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாடனும் சிவம் டுபே பாலில் ரோஹித் சர்மா கையில் கேட்சை கொடுத்துட்டு போயிடுவார். ஆப்கானிஸ்தான் பிளேயரான உமர் சாய் பார்த்தீங்கன்னா 29 ரன் அடித்து முகேஷ் குமார் பாலில் போல்ட் அவுட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் அந்த ஷாஹா பார்த்தீங்கன்னா 3 ரன் அவுட் ஆக நபி பார்த்தீங்கன்னா 42 ரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 2 4 3 6 அடிச்சிருந்தார். ஃபைனலாக ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா 20 ஓவரில் 158 ரன் அடித்து 5 விக்கெட் இழந்திருந்தாங்க. இந்திய பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார், அக்ஷர் பட்டேல் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. சிவம் டுபே 1 விக்கெட் எடுத்திருந்தார். ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு 159 ரன் டார்கெட் கொடுத்துருந்தாங்க. இந்த ரன்னை சேஸ் பண்ணுறதுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் டக் அவுட் ஆகிட்டு போயிடுவார் ரன் அவுட்டில். சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா 23 ரன் அடிச்சிருந்தார். முஜிபுர் பால் அவுட் ஆகிடுவார். அடுத்து வந்த பேட்ஸ்மேனான திலக் வர்மா பார்த்தீங்கன்னா 26 ரன் அடிச்சிருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டில் ஆகிருந்தார். சிவம் டுபே அண்டு ஜிதேஷ் சர்மா இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா அருமையாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சிவம் டுபே அருமையாக விளாண்டுட்டு இருந்தார். ஜிதேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா 31 ரன் அடித்து அவுட் ஆயிடுவார். இதில் பார்த்தீங்கன்னா 5 4 அடிச்சிருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் அண்ட் சிவம் டுபே இவங்க 2 பேரும் ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. ரிங்கு சிங் பார்த்தீங்கன்னா 16 ரன் அடித்து நாட் அவுட்டில் இருந்தார். சிவம் டுபே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 10 ரன் தேவைப்பட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 6 4 அடித்து இந்த மேட்ச்சை முடிச்சு கொடுத்துட்டாரு. இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா இந்தியா 17.3 ஓவரில் 159 ரன் அடித்து மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவம் டுபே அண்ட் ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிவம் டுபே என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தலாம். இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிராக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மைதானத்தில் விளையாடி மகிழ்ந்த நீண்ட நாட்களுக்கு பிறகு விளையாடி 4வது இடத்தில் பேட்டிங் செய்வது கொஞ்சம் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரெஷராக தான் இருந்தது. ஆனால் நான் என் விளையாட்டை பார்த்திங்கன்னா விளையாட விரும்பினேன் என்று சொல்லியிருக்காரு. சுரேஷ் ரெய்னா பார்த்திங்கன்னா சிவம் டுபே பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒன்று சொல்லியிருந்தார். மாஹிபாய் இன்றிரவு உங்கள் பந்து வீச்சை பார்த்துருப்பார். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஓவர் பார்த்திங்கன்னா கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மா ரன் அவுட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கிறது தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் விரக்தியாக தான் இருந்துச்சு இந்த ரன் அவுட்டில். ஆனால் நாங்கள் வெற்றி பெற்றோம், அது மிக முக்கியமானது. கில் தொடர வேண்டும் என்று நான் விரும்பினேன், ஆனால் அவர் அங்கு நன்றாக விளையாடினார். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது போன்ற அப்டேட் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பை.